இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா. வெல்கம் பேக் டு நான் தான் உங்களுக்கு கோ போய் சில ரொம்ப ஆச்சு வர வீடியோ எல்லா கிட்ட புது சேனலுக்கு வந்து இப்போ வந்து நான் ஆடியோ ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த லாங் வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வேறு இல்லைங்க. நம்ம அன்றைக்கி 2 பிரியாணி வாங்கிட்டு இருக்கேன். பிரியாணி எதுக்கு 2 வாங்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். ஃப்ரெண்டு சொன்னால் ஒன்னால 2 பிரியாணி சாப்பிட முடியாது சொல்கிறான். நான் அந்த 2 பிரியாணியை வந்து சேலஞ்ச் பண்ணி நான் இப்போ சாப்பிட போகிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு ஒன்றா சாப்பிட போகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோமா? இப்படியே பேசிட்டு இருந்தா லைஃப்ல ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கொண்டு வந்து பாருங்களா, கொண்டு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 2 பிரியாணி சாப்பிட்றதுக்கு தெரியும். அம்மா ஒன்று கொட்டியாச்சா, இன்னொன்று சேர்த்து கொட்டிடலாம். நான் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணிடுவேன். எடுக்கிற இடத்துல எடுத்துருவேன். சத்தியமாக நான் சொல்லுங்க, இந்த பிரியாணி வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண தருவாங்க. நல்லா போயிட்டு இருக்குல்ல, விட்டுருங்க. இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இங்கே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா தான் பிரியாணி வாங்கி தருவேன். என் கூட வருவான்னு சொன்னான். பணம் இருந்தால் பேர் மரியாதையெல்லாம் தானாக வரும். அது பிரியாணி வாங்கி தரோம்ப்பா சொல்லி எவ்வளோ செலவு தந்துடுவாங்க. ஐஸ்கிரீம் 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றாங்க. பொம்பளை மாதிரி நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் படுற அப்பதான் எவ்வளவு செலவாகும் உனக்கும் தெரியும். நான் நிஜமா கேர்ள்ஸ் கூட நான் டைரி மில்க் கொடுத்தேன். டைரி மில்க் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் உண்மை சொல்லிட்டேன். நான் குமார் அவசரப்பட்டிய சிவடைய வச்சேன், உண்மையாக சொல்கிறேன். ஓகே, சாப்பாடு ரைஸ் ரெடி, சிக்கனோடு இருக்குது. அங்கே ஒரு வாய் தொலைக்காம நான் பேசணும்ல, உட்காந்து சாப்பிடுவா. 2 முட்டை இருக்கு. கொஞ்சம் நின்னுக்க சார். நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? கரெக்டா இருக்கா? இப்போ கரெக்டா இருக்கா? வீடியோ குவாலிட்டி இன்னும் லைட்டா கீழே நானும் இப்போ செம்மையா இருக்கும். ஏன்னா கேமரா எப்படி இல்லை அப்படின்னு எல்லாமே தெரியும். நான் சொல்றேன், இப்போ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா? பார்த்தீங்கன்னா பிரியாணி கிட்டத்தட்ட 2 பிரியாணி வச்சிருக்கேன். நான் அதை ஃபுல்லாக காலி பண்ணணும். இது என்னோட சேலஞ்ச். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ அதிகமாக ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் ரீசனாக இப்போ நான் போகும்போது பிரியாணி வாங்க போகும்போது ஒரு லவர் சண்டை போட்டுட்டாங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அவன் கூட சொன்னான், எனக்குலாம் லவரே இல்லைங்க. ஒரு பொண்ணு கூடவா லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க? எப்படி சொன்னா, லவர் இருந்து சண்டை போறவங்க வேற, லவரே இல்லை சொல்லி சண்டை அது கிடைக்கணும் சொல்லி ஃபீல் பண்ணுவோம்ல. அதுலேருந்து அவனா நான் போய் என்ன சொன்னேன், அவங்களாம் லவர் இருக்குடா நான் சண்டை போடுறேன். எனக்குலாம் இல்லை இல்லாதவங்க நான் நினச்சி போகிறேன், அது இருக்கிறவங்க சண்டை போடுறான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. ஏன் நினச்சிட்டு போகிறது பின்னாடி கூட பழம்பிட்டு இருக்கான். உங்களால் வீடியோ எடுக்கணும் மாதத்துக்கு பழம்பிட்டு இருக்கான். வேணும்னு பண்றானா அவன்? வேணும்னு பண்றானா? சும்மா இருக்க முடியல அவனால. எவ்வளவு நாள் தான் நானும் தாங்குறது? நானும் போட்டோன்னு விட்டுருக்கேன். ஆனா ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு லேட்டாக வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, இல்லைன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, ஏன்னா வந்து வீடியோ சரியாக பேசவே மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன்ல, பகு கரெக்டாக எனக்கு ட்ரைபேட் வாங்கிக்கணும். ட்ரைபேட் வாங்கி இருந்து நான் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் கை வலிக்கும். கை நடுங்குது வேற அவனுக்கு நல்லா தருது. ஏன் எதுக்கு இது பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கு? உங்கள் மேக்ஸிமம் பேச்சுலர் ரூமில் வந்து நாங்கள் அதில் ஒண்டியா அங்கே ஒருத்தர் ஹெட்ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே ஒருத்தர் இதே பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டு இருக்கேன். என்ன வருத்தமாக இருக்குன்னா, ஜிம்முக்கு போயிட்டு வந்து நான் சாப்பிட்றதா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது ஒரு வெங்காயமா 3 மணி இருக்கு.
சேலரி போட்டாங்க, அதனால பிரியாணி. சேலரி போடலன்னா என்ன பண்ணிருப்பேன், 2 புரோட்டா 2 காசு சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். எனக்கு ஒரே விஷயம்ப்பா, என்னன்னா பசங்க வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டுக்கு காசு ஒதுக்கி வச்சுறாங்க, சாப்பாடு சும்மா எடுத்துடுறாங்க, சாப்பாடு வந்து காசு எடுத்துடுறாங்க. ஆனால் பொண்ணுங்க எப்படின்னு தெரியும் எனக்கு, வீட்டுக்கு காசு பண்ணுறாங்களா, மேக்கப்ஸ் அதேமாதிரி காசு செலவு பண்ணுறாங்க, ட்ரெஸ் செலவு பண்ணுறாங்க ஒன்று பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க டவுட்டாக தான் இருக்குது. சில பேர் பார்ப்பேன் நல்லா சாப்பிடுவாங்க, அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்கு காசு பண்ண அனுப்ப மாட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் நான் ஒரு கேட்குறேன், அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? வர வீடியோ கேமரா கீழே பண்ணிட்டே வருது. இங்கே இருந்து கேமரா எனக்கு வருது. சரிதா? ஃபோக்கஸ் மேலே சாப்பாடு, அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ கீழே இருக்கும், இங்கே இருக்கும். ரைட்டா? அவ்வளோதான் இருக்கா? ஜிம்முக்கு போகலாம் போயிடுச்சு. ஊருக்கு போய் ஜிம்முக்கு போ, கன்ஃபார்ம் போவேன். கொஞ்ச நாள் அது தானே மாற்றி பார்க்குறா. ரெண்டு பிரியாணி சாப்பிட்டு விட்டுக்குதாமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? தூங்குறதான் வேலை. முடிச்ச நியூஸ் வந்துட்டேன். நம்ம அதிக சேனல் ஆஃப் பண்ணியாச்சு. கிட்ட வந்து நம்ம யூடியூப்ல இருந்து 2 வருஷம் இருந்தோம். கிட்ட வந்து 8000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தோம். வீடு வந்து போட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போயிடுச்சு சேனலு. அந்த போனதுக்கப்புறம் புதுசாக சேனல் போட்டுருக்கேன். இது நீங்கள் வந்து முடிஞ்சால் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்போ எங்களோட வீடியோ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போகும்போது தான் சந்தோஷமாக இருக்கும், வீடியோ எடுக்கணும் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? பண்ணிவிடுங்க. பாய். உடம்புக்கு நல்லதில்லை, அனுபவத்தில் சொல்றேன்.